திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம் பெருமன் சிவபெருமன் புத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து அப்பர் பெருமானுடைய 6ஆம் திருமுறை தாண்டகத்தேவர் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பவர். திருத்தலம் திருக்கழிப்பாலை. பாடல் 12வது பதிகம் 4வது பாடல். பாடலை முதலில் காண்போம். பொடினாறு மேனியர் பூதி பையரு புலித்தோலர் பொங்கு அரவர் பூன நூலர் அடினாறு கமலத்தர் ஆரூர் ஆதி ஆண் அஞ்சும் ஆடும் ஆதிரையினார் கடினாறு பூஞ்சோலை கமழ்ந்து நாரும் கழிப்பாலை மேய கபாலப்பனார் மடினாறு மேனி இம்மாயம் நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. திருச்சிற்றம்பலம். திருநீறு விளங்கக்கூடிய திருமேனியை உடைய பெருமான் கையிலே பூதி பையர்னா, பூதினா இங்கே விபூதி பை, அதாவது திருநீற்று பையையும் வைத்துள்ளார். அவர் பூணூல் அணிந்திருக்கிறார். அதே நேரத்திலே புலித்தோலை உடுத்தி இருக்கிறார். பாம்புகளை அணிகலனாக பூண்டவர். ஆதிரை நட்சத்திரத்தை உகந்து கொண்டு ஆதிரையான் என்று பேர். ஆதிரையான் என்று 1900 இருக்கிறார் கவிஞர். அப்படிப்பட்ட ஆதிரை நட்சத்திரத்தை உகந்து கொண்டு திருவாரூரிலே உள்ள அந்த ஆதிமூர்த்தி, அவர்தான் ஆதி. அந்த ஆதிமூர்த்தி பஞ்சகவ்ய அபிஷேகத்தை ஏற்று தம் திருவடிகளிலே அடியவர்கள் இட்ட பல தாமரை பூக்கள், அடியார்கள்லாம் தாமரை பூ வைத்து வழிபடுகிறார்கள். அப்படி தாமரை பூக்களை அடியவர்கள் இட்ட பல தாமரை பூக்களை திருவடியிலே உடையவர். சோலைகள் நறுமணம் வீசும் கழிப்பாலை மேவியே அக்கபாலப்பனார். கபாலம் கையிலே கபாலத்தை எழுந்திருக்கிறார். அதான் கபாலப்பனார். இறந்து போகும் இந்த உடம்பு இது பொய்யாய உடல் இல்லையா? காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று கவிஞன் பாடினான் இல்லையா?
அதே போல் இறந்து போகக்கூடிய இந்த பொய்யாகிய உடல் நீங்க உயிர் நிலையாக காணணும். உடம்பு தான் போகுது, ஆனால் உயிர் போகலை. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உயிர் போயிட்டுன்னுவாங்க. உடம்பு இந்த உயிரை விட்டு போயிட்டு. அப்போ உயிர் நிலையாக தங்குவதற்குரிய இடம், அந்த இடத்தை அடைவதற்குரிய வழியை வகுத்து கொடுத்தவர் யாரு? நம்பெருமான் திருக்கழிப்பாலை அப்பன். அந்த வழியிலே நாமும் செல்வோம். இப்போ வழிகாட்டிட்டார்ல சுவாமி, சுவாமி வழிகாட்டார்னா அந்த வழியிலேயே நம்ம போக வேண்டியது தான். திருச்சிற்றம்பலம். இந்த பூதிப்பையர்னு சொன்னார் பாருங்க, திருமுறையில் பல இடங்களில் சிவபெருமான் விபூதி பையை உடையவராக இருக்காருன்னு சொல்கிறார். கமலம் அப்படின்னா வழிபடுதல். ஆதி முதல்வன் மிகுதியாக நறுமணம் பெற்று வீசுகிறது. மேனியாகிய இம்மாயம், இது மாய உடல். மாயம்னா பொய்மைன்னு பொருள். அதாவது நிலையாமை, உடம்பு நிலைக்காய, அது அதனை உடைய பொருள் மேல் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கழிப்பாலை என்னும் திருத்தலம் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். காணொளியை காணுகின்ற அன்பர்கள், அடியார்கள், உற்றார்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் யான் பெற்ற பெருகைய வையகம் என்று கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். மீண்டும்